நம்ம இப்போ நிறையா வந்து எல்லா ராசியும் பார்த்துட்டே வரோம். எனக்கு தெரிஞ்ச ராசிகள், எங்கள் வீட்டில் உள்ள ராசிகள் விஷயத்தெல்லாம் நான் அப்படியே ட்ரூவாக கேட்டேன் உங்ககிட்ட இருந்து. இப்போ அடுத்தது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியோட பிறப்பு அமைப்பு எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி வாழ்வாங்க? லைஃப் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். கண்டிப்பா விருச்சகத்தை பத்தி நம்ம நிறைய பேசணும். ஆனா நேரமின்மை காரணமாக இல்ல. நம்ம கம்மியாவே பேசிக்குவோம். இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இன்னொரு ஜென்மம் வேணும். இந்த கண்டிப்பா. விருச்சகத்தை புரிஞ்சுக்கிறதுனா ஒரு ரகசியமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு ரகசியத்தை காப்பாத்தணும்னா அது இவங்க விருச்சக ராசியை வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அந்த ரகசியம் அவங்கள தவிர வேற யாருக்கிட்டையும் போகாது. உண்மையாவா? அந்த மாதிரி அந்த ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி. நிர்வாக திறமைனா இவங்களுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு கட்டமைப்போட எடுத்துட்டு போகக்கூடியவங்க. ஏன்னா செவ்வாய் இந்த ராசியின் அதிபதி. எப்படி மேசத்துக்கு நம்ம செவ்வாய் தளபதினமோ அதே தான் விருச்சகத்துக்கும் அவர் தளபதி. ஒரு இராணுவ கோப்போட தான் அந்த ஒரு தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளோ பாதுகாப்பா அரணமைச்சுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த விருச்சகத்துக்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ராசி. ரொம்ப இவர் எல்லாத்துலேயும் ஒரு கிஃப்டட் பர்சன் தான். ஆனாலும் காலபுருஷனுக்கு இது 8வது ராசிங்கிறதுனாலேயே கொஞ்சம் கஷ்டங்களையும் கூடுதலாக அனுபவிக்கும், போராட்டங்களையும் அதிகமாக. ஏன்னா காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது காய்ச்ச மரம், அதனால கல்லடி பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு அதுக்கு உதாரணம் கூட நம்ம மோடிஜியை சொல்லலாம். அந்த மாதிரி அந்த விருச்சகம்னா அவ்வளோ அவ்வளோ டேலண்ட் வந்து எல்லாமே அது ஒரு பொக்கிஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு ராசிகளில் இந்த விருச்சம் உண்டு. இந்த விருச்சக ராசி யாராவது புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது அதிர்ஷ்டம். இவங்களால மற்றவர்களுக்கு நன்மையை தவிர இவங்களுக்கு நன்மைகள் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் வந்து உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க வந்து நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக. நான் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசண்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ நிறைய வந்து எல்லா ராசியும் பார்த்துட்டே வரோம். எனக்கு தெரிஞ்ச ராசிகள், எங்கள் வீட்டில் உள்ள ராசிகள் விஷயத்தெல்லாம் நான் அப்படியே ட்ரூவாக கேட்டேன் உங்ககிட்ட இருந்து. இப்போ அடுத்தது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியோட பிறப்பு அமைப்பு எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி வாழ்வாங்க? லைஃப் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். கண்டிப்பா விருச்சகத்தை பத்தி நம்ம நிறைய பேசணும். ஆனா நேரமின்மை காரணமாக நம்ம கம்மியாவே பேசிக்குவோம். போராடுறதுக்குன்னே பிறந்த ராசினா அது விருச்சக ராசி. விருச்சிக ராசி தானா? அவங்க மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்க முடியுமான்னா வாங்க முடியவே முடியாது. இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இன்னொரு ஜென்மம் வேணும். கண்டிப்பா. இந்த விருச்சகத்தை புரிஞ்சுக்கிறதுனா ஒரு ரகசியமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம்.
நீங்க ஒரு ரகசியத்தை காப்பாத்தணும்னா அது இவங்க விருச்சிக ராசியை வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அந்த ரகசியம் அவங்கள தவிர வேற யாருக்கிட்டையும் போகாது. உண்மையாவா? அந்த மாதிரி அந்த ஓ! ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி. வெரி இவங்களுடைய குட். லைஃபே ஒரு ரகசியமா பெட்டகம் மாதிரி தான் இருக்கும். ம். அவங்க எதையுமே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. இப்போ விருச்சிக ராசியில ஒருத்தங்க மேரேஜ் கப்புள் இருக்காங்க, சண்டை வந்துருது, டைவர்ஸ் ஆகுது அப்படின்னா, ம். அதுக்கான ரீசன கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. வெரி குட். இதுதான் காரணம்னு சொல்ல மாட்டாங்க. ஆ. அந்த அளவுக்கு தன்னுக்குள்ள புதையல் மாதிரி எல்லாம் உள்ளேயே தன்னுக்குள்ள வச்சுப்பாங்க. உள்ளுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு ராசிகள்ல இந்த விருச்சகம் ஒண்ணு. ம். இவங்கள்ட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஏன்னா தேள் மாதிரி கொட்டுறதுதான் இவங்களுடைய குணமாக இருக்கும். ஏன்னா தேள் இல்ல. கண்டிப்பா அதுக்கு கொடுக்கல விஷம், ஆ. பேசவே மாட்டாங்க. சகிப்புத்தன்மைனா இவங்கள மாதிரி இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையா இருப்பாங்க. ம். ஆனா அது ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணிருச்சுன்னா சட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. கொட்டிட்டு வந்து. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெயர் புகழ் அடையிறதுலையும் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ம். இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அடிச்சாலும் அவன் தாங்க வேண்டான்னு சொல்ற மாதிரி எவ்வளோ வந்தாலும் அந்த கஷ்டங்களை அழகா ஹேண்டில் பண்ணி அதை அடுத்தவங்களுக்கு நான் கஷ்டப்படுறேனே தெரியாம ஒரு ராசி ஹேண்டில் பண்ணோம்னா அது விருச்சகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இயல்புலேயே தெய்வ பலம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கூட வந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய பேச்சிலையும் சரி, அவங்களுடைய செயல்கள்லையும் சரி, அவங்களுடைய குலதெய்வ சப்போர்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னாவே அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த குலதெய்வ பேரை சொல்லிட்டு இவங்க ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அந்த தெய்வமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பக்தியான ஒரு நிகழ்வாகவும் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு அம்மா வழி சொத்து இல்லை பூர்வீக சொத்துனால ஆதாயம், அந்த சொத்தை பயன்படுத்திக்க முடியாது. அந்த சொத்தை வித்தாங்கன்னா இவங்களுக்கு காசு நிறைய வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. பயன்படுத்திக்கிறதும் அவங்களுக்கு ஒரு சிலர் ஜாதக அமைப்பை பொறுத்து பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா அதை விடக்கூடாதுங்கிறதுல இவங்க கொஞ்சம் தீவிரமாகவும் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ரொம்ப அழகா ஒரு இவங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, வீட்டை மட்டும் இவங்க எவ்வளோ நினைச்சாலும் சுத்தமாக வச்சுக்க முடியாது. வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்கள் அடைச்சல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. அதனால வீடு மட்டும் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கூட. ஏன்னா அதை சுத்தமாக வச்சுக்கணும்னு இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அங்கே வீடு சுத்தமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் கூட இப்போ வீடு இவங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க, ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் ட்ரைனேஜ் ஏதாவது லீக்கேஜ் ஆகிறது, சாக்கடைகள் தேங்கி இருக்கிறது, கழிவுப் பொருட்கள் கொட்டுறது, இப்படின்னு ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்கள அறியாமலே அவங்கள சுற்றி அமைஞ்சிடும் அப்படிங்கிறதும் உண்டு. அதனால் அதை மட்டும் இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதுமானது. மற்றபடி இவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வந்து இவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக உழைக்கக்கூடியவங்க. ஒரு நிர்வாக திறமைனா இவங்களுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு கட்டமைப்போட எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க. ஏன்னா செவ்வாய் இந்த ராசியின் அதிபதி. எப்படி மேசத்துக்கு நம்ம செவ்வாய் தளபதினமோ அதே தான் விருச்சகத்துக்கும் அவர் தளபதி. ஒரு இராணுவ கோப்போட தான் அந்த ஒரு தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளோ பாதுகாப்பாக அரணமைச்சிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த விருச்சகத்துக்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ராசி. டாக்குமெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இவங்க யாருக்காவது கையெழுத்து ஒப்பந்தங்கள் போடுறாங்க, ஜாமீன் போடுறாங்க, அதுவும் மூத்த சகோதரனுக்காக தயவு செஞ்சு கடனில் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி அக்காட்டையும் அண்ணன்ட்டையும் கடனும் வாங்காதீங்க. வாங்கினாங்கன்னா மாட்டிக்குவாங்க, அவங்கள்ட்ட கொடுக்கவே முடியாது. அதனாலேயே அந்த உறவு பிரிஞ்சிடும், விரிசல் விட்டுடும். அதனால உறவு உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா அவங்கள்ட்ட கடன் வாங்காமல் இருங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு உள்ள பரிகாரமே கூட. இளைய சகோதரம் உங்களுக்கு ரொம்ப ஸ்நேகமாக இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு அண்ணன் அக்கான்னு யாரு கூடயாவது நீங்கள் பழகுறீங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே அமையும். குழந்தைகளால் மனம் மகிழ்ச்சிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்டதாங்கிறது இந்த விருச்சிகத்திற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. எந்த குழந்தையுமே இந்த விருச்சிகத்தை ஈஸியாக ஒட்டிக்கும், அட்டாச் ஆகிடும். அவ்வளோ நல்லா பழகுவாங்க அந்த குழந்தைகள்கிட்ட. அதே மாதிரி இவங்க வாழ்க்கை துணையும் ரொம்ப ஸ்வீட்டானவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை விட அவங்க வாழ்க்கை துணை நல்லா அழகாக லட்சணமாக அதை அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய திங்கிங்லாம் இருக்கும். அவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ரொம்ப இவர் எல்லாத்துலேயுமே ஒரு கிஃப்டட் பர்சன் தான். ஆனாலும் காலபுருஷனுக்கு இது 8வது ராசிங்கிறதுனாலேயே கொஞ்சம் கஷ்டங்களையும் கூடுதலாக அனுபவிக்கும், போராட்டங்களையும் அதிகமாக. ஏன்னா காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது காய்ச்ச மரம், அதனால கல்லடி பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு அதுக்கு உதாரணம் கூட நம்ம மோடிஜியை சொல்லலாம். அந்த மாதிரி அந்த விருச்சகம்னா அவ்வளோ அவ்வளோ டேலண்ட் வந்து எல்லாமே அது ஒரு பொக்கிஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு ராசிகளில் இந்த விருச்சகம் உண்டு. இந்த விருச்சக ராசியை யாராவது புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது அதிர்ஷ்டம். இவங்களால மற்றவர்களுக்கு நன்மையை தவிர இவங்களுக்கு நன்மைகள் கிடையாது.
ம். அதனால இவங்க வாழ்க்கையை இவங்க சரியாக திட்டமிடுவாங்க. அதற்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. குழந்தைகள தாராளமா நம்பலாம். வாழ்க்கை துணையும் தாராளமா இவங்க நம்பலாம். ஆனா, இவங்களுக்கும் கொஞ்சம் பிரிவுகள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். வெளியூர்லயோ, வெளிநாட்டிலயோ, வெளிமாநிலத்திலயோ வசிக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வாழ்க்கை துணைகிட்ட இருந்து கொஞ்சம் கேப் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் நல்லதும் கூட. சூப்பரா அழகா சொன்னீங்கம்மா. விருச்சிக ராசி வந்து இவ்வளோ ஏன்னா நல்லா இருக்கு. நீங்க சொன்ன இதெல்லாம் அப்படியே அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விருச்சிக ராசி அதாவது 8வது ராசியாம். கஷ்டமோ, நஷ்டமோ ஆனா எதா இருந்தாலும் நீங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிடுவீங்களாம். அழகா சொன்னாங்க. எனக்கு அவங்க சொல்லும்போது அவ்வளோ அழகா கேட்டுட்டு இருந்தேன். சூப்பரா இருந்தது. அதனால நீங்களும் வந்து இது உங்களுடைய குணங்கள் இதில ஏதாவது விருச்சிக ராசியோட குணங்கள்லாம் இருந்ததுன்னா மாத்திக்கோங்க. ஏன்னா, அப்படிதான் இருக்கோம்னாலும், நம்ப எப்படி கடன்லாம் வாங்குவோம். ஆனா, திருப்பி இப்ப கடன் எப்படி குடுக்குறதுன்னுலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதனால வாங்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஹேப்பியா இருங்க. இந்த வீடியோலருந்து நம்பர் எடுத்து எங்க சாந்தி தேவி மேம் கிட்ட உங்கள்ட்ட பேசணும், உங்க ஜாதகம் பார்க்கணும், இல்ல நீங்க ஜாதகத்தை கத்துக்கணும்னாலும், அவங்க ஆசிரியர் அதுவும் ஒரே 1 மாசத்திலேயே கத்துக் குடுத்துருவாங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு ஜாதகம் கத்துக்கிறது 1 மாசத்துல கத்துக்கிறது முடியுமா? ஆனா அவங்க சாத்தியம்ன்றாங்க. நான் ஒரே மாசத்துல கத்துக் குடுத்துருவேன்னு சொல்றாங்க. நம்பர் எடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. தேங்க் யூ.